மக்களே BS6 டீசல் வெஹிக்கிள் வச்சிருக்க எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயத்த பார்த்தா கண்டிப்பா காண்டாங்க. அதாங்க டீசல் ஃபில்டர் ரீஜெனரேஷன் ஆர் TPF ரீஜெனரேஷன். இது ஏன் வருது, எதுக்கு வருது, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா கண்டிப்பா வரும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, நீங்க சிட்டி ரைடு மேக்ஸிமம் சிட்டி ரைடு யூஸ் பண்றதுனால தாங்க வரும். ரெண்டாவது, அப்படி இல்லப்பா நான் ஹைவே ரைடு எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இண்டிகேஷன் பிளிங்க் ஆன உடனே நீங்க பேனிக் ஆகாம ஷோரூம் கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க ஹைவேல எடுத்துட்டு லோ கியர்ஸ்ல, அதாவது செகண்ட் கியர் அல்லது தேர்ட் கியர், அதுல ஹை RPMல ஒரு 70 km/h 80 km 80-90 போனாலே போதுங்க. இல்ல 70 to 80 போதும். 120ல தான் ஓட்டணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த TPFல ஸ்டோர் ஆயிருக்க கார்பன் பார்ட்டிகல்ஸ் அந்த சூட்டோலாம் ஹீட் ஆகி பர்ன் ஆகி ரிலீஸ் ஆயிரும். இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க டீசல் வெஹிக்கிள்ஸ்ல எமிஷன் நார்ம்ஸ் அதிகம். அப்ப நம்ம இன்ஜினுக்கு தம் கொடுத்தா மட்டும்தான் அந்த சூட் பார்ட்டிகல்ஸ் அந்த TPFல இருந்து வெளியே போகும். நம்ம சிட்டி ரைடே எடுக்கிறோம், நம்ம இன்ஜினுக்கு தம் கொடுக்கல, அந்த பவர் கொடுக்கல அப்படின்னா இந்த சூட் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே தான் இருக்கும். அதனால